வணக்கம் என் அன்பு மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிற வீடியோ என்னென்னா, வெள்ளை ஊலியை வைத்து ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு நான் செஞ்சேன் எங்கள் வீட்டில். அதை தான் இப்போ உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த மீன் குழம்புக்கு என்னென்ன மசாலா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். மீன் குழம்புக்கு மசாலாவுக்கு நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் யூஸ்வலாக கடையில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் பொடியை நான் வாங்க மாட்டேன். அதனால் மிளகா வத்தலை வாங்கி அதை தான் அரைப்பேன். அதனால் மிளகா வத்தல் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் நிறையாவே எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு பல்லாரி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 3 சில் தேங்காய், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன், அவ்வளோதான். ஒரு அரை வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 3 பச்சை மிளகா, வெந்தயம் கொஞ்சம், கருவேப்பிலை நான் கழுவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படி ட்ரேயில் போடுறதுனால இது காஞ்சிருக்கு. இது கருவேப்பிலை. அதுக்கப்புறம் மல்லி இலை, தென் ஒரு 4 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். நான் எடுத்து வச்சுருந்த தக்காளி, பல்லாரி, காஞ்ச மிளகா, தேங்காய் 4 மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பில் ஒரு பேனில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. அதில் இப்போ நான் வெந்தயத்தை உள்ளே போடுறேன். வெந்தயம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா போடுறேன். எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல வெங்காயம், பச்சை மிளகா, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற மல்லி பொடியை ஃபுல்லாக உள்ள தட்டுறேன். அடுப்பு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு லேசாக வதக்குவோம். எப்போவுமே குழம்பு மல்லிப்பொடிலாம் வதக்கி செஞ்சிங்கன்னா, எண்ணெயில் நல்லா வறுத்து செஞ்சிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இனிமேல் நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், ட்ரை காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் உள்ளே தட்டுறேன். இது நல்ல பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லேசாக சிம்மில் வச்சு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். லேசாக சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மசாலா கொதித்த உடனே நான் கரைச்சி வச்சுருக்க புளி எல்லாத்தையும் உள்ள ஊற்றுறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். மசாலா கொதிச்சதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க எல்லா மீன் துண்டையும் உள்ளே ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வெள்ளை ஊலி மீனை வச்சு தான் மீன் குழம்பு செய்கிறேன். மீன் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. அதில் மெயினாக என்னன்னு சொல்கிறோன்னா ஒமேகா 3. அது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஒமேகா 3 என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு. ஸோ அந்த மீனை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபுட்டில். சின்ன மீன்களாக இருந்தால் கண்டிப்பாக விடாதீங்க. மத்தி மீன், சாலை மீன், ஐர மீன், அந்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அது இன்னும் ரொம்ப நல்லது. மீனெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருக்கிறேன். அப்போ தான் மீன் உடையாமல் நமக்கு வரும். இல்லைன்னா மீனெல்லாம் பிஞ்சு பிஞ்சு போயிடும். மீன் குழம்பு கொதிச்சுட்டு இனிமேல் நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா மல்லியிலையும் மேலே தூவி விட போகிறேன். அவ்வளோதான், என்னோடய மீன் குழம்பு முடிஞ்சுது. ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதான். என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்.